இங்க ஒருத்தவன் தன்னோட லவரோட கல்யாணத்துக்கு போயிருக்கான். அந்த பொண்ணுமே கல்யாண மேடையில இருந்து வேகமா ஓடி வந்து இவனை ஹக் பண்ணிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் இவனோட ஃப்ரெண்டோட கால்ல சேர்ந்து விழுறாங்க. பார்த்தா இது எல்லாமே இவனோட கனவா இருக்கு. இந்த பொண்ணும் மேடையில தான் உட்கார்ந்திருக்கா. இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு இவனும் வந்திருக்கான். இப்ப அந்த பொண்ணு கையில ஒரு தட்டை கொடுத்துட்டு புடவை மாத்திட்டு வாமான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு போகும்போது இவனு பார்த்து ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி ஆக்டிங் போடுறான். இப்ப இந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்திட்டு வந்ததும் அவ கையில ஒரு லெட்டரை வச்சிருப்பா. அத அங்க உள்ள ஒரு சின்ன பையன்ட்ட கொடுத்து அனுப்பி விட்டுறா. அந்த பையனும் நீங்க எனக்கு காசு கொடுத்தாதான் அவங்க கொடுத்த லெட்டரை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லுவான். இவனும் என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னோன்னே அவனோட சட்டையை தூக்கி QR கோட காமிச்சு என்கிட்ட ஜிபே இருக்கு ஜிபே பண்ணுங்கன்னு சொல்றான். ஜிபே இல்லனா இவனுக்கு காசு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அந்த லெட்டரையே இவன் கையில தரான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா மொதல் பந்தியிலே சாப்பிட்டு ரெண்டு பேரும் ஒழுங்கா ஓடி போயிருங்கன்னு எழுதி இருக்கு. இதனா பார்த்த நம்மாலும் ரொம்ப சோகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறான். அப்பதான் அங்க ஒரு பொண்ணு பின்னாடியில இருந்து இவன் மேல கை வைக்கிறா. யாருன்னு பார்த்தா இவன் ஸ்கூல் படிக்கும் போது ஜெராக்ஸ் கடையில ஒரு பொண்ணு கிட்ட இவன் லவ் லெட்டர் கொடுத்திருப்பான். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இப்ப இந்த பொண்ணு கிட்ட இருந்தும் இவன் தப்பிச்சு போயிடுறான். இப்ப இன்னொரு பொண்ணு வந்து இவனை பிடிக்கிறா. அது யாருன்னு பார்த்தா இவன் 10th படிக்கும் போது ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு. இப்ப அந்த பொண்ணை பார்த்துட்டும் பயந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் யார் யாருன்னா பார்க்ல லவ் பண்றாங்களோ வெடிய வச்சு அவங்க எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிக்கிறான். உங்களுக்குமே இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா மறக்காம அவனோட பேரை கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க.